அன்பார்ந்த சிவனடியார்களே, நான் இப்போது இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு முன்னால் நிற்கிறேன். நம்மளை இன்றைக்கு உங்களுக்கு என்ன தகவல் தரப்போகிறோம்னு சொன்னால், இந்த காரைக்கால் சம்பந்தமான இந்த வேலைகள் பாலஸ்தாபனம் பண்ணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகள் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். உண்மையில் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் வருகிற ஜூன் மாதம் 29ஆம் நடைபெற இருக்கிறது. 25ஆம் பூர்வாக கிரிகைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இங்கே 29ஆம் கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் முன்புறமாக நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலும் கூட இந்த ஆலயத்தினுடைய பல சிறப்புகள் மிகுந்த ஒரு ஆலயம். ஆன்மீகத்திலும் சரி, சித்தர்களும் சரி, சரியான ஒரு பக்தியான இந்த காரைக்கால் மண்ணிலே இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். உண்மையில் ஒரு அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடைபெறுவது என்றது பெரும் மகிழ்ச்சி, ஊர் மக்களுக்கே மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய வேலைகள் நடைபெறுகின்றபடினால் ஆலயத்துக்கான நிதி உதவிகள் உண்மையில் தேவையாக இருக்கிறது. கீழ்கண்ட கணக்கிலக்கத்துக்கு நீங்கள் கணக்குகள் வரவு வச்ச இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் துரிதமாக நடைபெறும். இருந்தாலும் முழுமையான முக்கால்வாசி வேலை திட்டங்கள் நிறைவு பெற்ற நிலையிலும் கூட பல வேலைகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பல வேலைகள் செய்ய இருக்கிற வேலைகளும் இருக்குது. அது சம்பந்தமான காட்சிகள் உங்களுக்கு தரும்போது உங்களுக்கு நான் விளங்க தருகின்றேன். உண்மையில் அற்புதமான ஒரு ஆலயமாக இது திகழ்கின்றபடியால் உங்களால் இயன்ற உதவிகளை உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த உதவி அது உங்களால் முடிந்த உதவிகளை தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பான முறையிலையும் மிக எளிமையான முறையிலையும் இதை செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே தான் இந்த ஆலயத்தினோட முழுமையான வேலைகள் இருக்கிறபடியால் வேலைகள் பெண்டிங்கில் இருக்கிறபடியால் அதுக்கான வேலைகளுக்கான நிதியுதவிகளை உங்களால் முடிந்த அளவில் இந்த 2 மாதத்துக்குள்ளே தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அந்த கோயிலினுடைய இப்போ என்ன நிலைமையில் இருக்கின்றதையும் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆலயத்தினுடைய வேலைகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னோட பயணிங்க. ஆலயத்தினுடைய 2 கோபுரத்தோடு சேர்த்து, அதாவது சிவனுடைய சிலை ஒன்று வர இருக்கிறது. அதுக்கு பின்னாலே ஒரு மலை மாரி ஒன்று கலசம் போட போயினும் 2 மணிக்கூட்டு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மணிக்கூட்டு கோபுரத்தோடு இந்த சிவனை ஃபுல்லாக காட்டாட்டியும் உங்களுக்கு ஒரு விளங்கி இருக்கும் எப்படியான ஒரு சிவன் சிலை இருக்குன்றது. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போவோம். இப்போ வேலைகள் அப்படி கைக்கொண்டு இங்கே மணிக்கூட்டுக்கான பூச்சி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அப்படி நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போனால் இதிலே வாசலில் ஒரு டிக்கெட் கவுண்டர் மாதிரி எல்லாம் வச்சுருக்கு. சிரமம் இல்லாமல் டிக்கெட் எடுக்கிறது உள்ளுக்கு இருக்குது. இப்போ உள்ளுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நேரடியாக அந்த மூலஸ்தானத்தினுடைய தூபியினுடைய வேலைகள் முடிவடைந்து அதுக்கான முன்னுக்கு வருகின்ற அந்த மண்டபங்கள் இப்போ வேலைகள் செய்ய தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முன்னுக்கும் அழகான முறையில் இந்த கூரைகள் அந்த சீட்டெல்லாம் வரப்போகுது. வேலைகள் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோடு சேர்ந்து இந்த நவக்கிரகத்துக்கான வேலைகள் முன்புறமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இப்போ 2-3 நாளில் இந்த வேலை நிறைவேற்றும் என்று நினைக்கின்றேன். அதோடு சேர்த்து அந்த நவக்கிரகத்துக்குரிய அந்த 9 கிரகத்துக்குரிய சிலைகள் அங்கே காட்சி அங்கே இருக்குது. அதெல்லாம் மேலே வரப்போகுது. அதுக்கான வேலைகளும் இங்கே இடம்பெறுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே போனீங்கன்னு சொன்னால் அப்படியே திரும்பி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மர வேலைகள் எல்லாம் நடைபெறுகிறது. இது கவுண்டரில் இப்போ இந்த மர வேலை எல்லாத்துக்கும் பெறப்போகுது. சுத்த வர ரூம்ஸ் அதே மாதிரியான வேலைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே கோபுரத்துக்கான பூச்சி வேலைகள் இடம்பெறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பூச்சி வேலைகள் இடம்பெறுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படியே நாங்கள் இழுப்போம். அப்படியே பார்த்திங்கன்னா தூண் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பார்க்கக்கூடியதாக அதை நான் கிட்ட கொண்டு காட்டுறேன். தூணுக்கான வேலைகள் டிசைன் போடுறது அதே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வேலைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கணும்.
விலகலைக்கு கோயில்கள் அதையும் பார்வையாக இருக்குது. சுத்தவரை பார்வையாக இருக்குது. வேலைகள் முன்புறமாக நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வந்து நவக்கிரகங்கள் வேலை போய் கொண்டிருக்கிறதையும் பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து அது கோயிலுக்கு அடுத்த பக்கத்துக்கு போவோம். வீதி பலமாக போவோம். இதுக்கெல்லாம் சுவாமி பாலசாரம் பண்ணி சுவாமி இருக்கிறபடியால் இதுக்கான ஒரு இடையில வர தூண் வந்து கும்பாவசம் முடியத்தான் அதை செய்ய வேண்டியிருக்கு. அது இது இந்த கட்டடம் எடுத்த பிறகு அதை செய்ய வேண்டியிருக்கு. இந்த இதுதான் இந்த தூண் வேலைகள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிர வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்காலே வந்து கூரைக்கான வேலைகள் தினம் கஷ்டம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இந்த வெள்ளி அடிக்கணும் எல்லாத்துக்கும். வெள்ளி அடிக்கலாம் தொடங்கிக்கலாம். எல்லாம் வெள்ளி அடித்த காய விட்டால் தான் அடுத்த இது நடராச பெருமானுடைய இது வெள்ளி அடித்து காஞ்சதான் இன்னைக்கு பெயிண்ட் அடிக்கலாம். அதுக்கான வேலைகளும் இங்கே முன்புறமாக நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியது. எல்லா பக்கத்தாலும் வெள்ளி அடிக்கணும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஜாசாலைக்கான வேலைகளும் உள்ளுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜாசாலையினுடைய வேலைகள் எல்லாம் அந்த இதுகள் வைக்கக்கூடிய பிளேட் வைக்கக்கூடியதாக இங்கே வைக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு சேர்ந்து இங்கால மாரியம்மன் கோவில் வந்து இங்கால இருக்குது. மாரியம்மன் கோவிலுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கான இன்றைக்கு நான் வரும்போது இங்கே சீட் போட்டு கொண்டிருக்கிற அந்த காட்சி பார்க்கக்கூடிய இருக்கும். இப்போ அதை சீட் போட்டு கொண்டிருக்கணும். என்ன மாதிரி பிள்ளாங்க போட்டு பிடிங்க. மழை பாதி நீங்கள் வெயில் எடுக்குது. இன்றைய தான் மழை பெய்யுது. சீட் பூட்டால் மழை பெய்யுது. மழை பெய்யாது இன்றைய பூட்டி போடலாம். நல்ல உங்களுக்கு ஏறி நிற்கிறதுக்கு நல்ல வேணும். உண்மை உண்மை நேற்றெல்லாம் நல்ல வெயிலாக இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு மேலே ஏறி நிற்கிறீங்கள். ஆனால் ஏறினா அப்புறம் இல்லையா? அதான் நல்ல நல்ல அது உங்களுக்கு இந்த மாரியம்மன் புகழ் உங்களுக்கு தெரியாது. நடமாடும் தெய்வம். ஓ அது சரி. அதுதான் இது வந்து உண்மையில இது ஒரு மாரியம்மன் வந்து ஒரு இங்கே ஒரு ஐதீகம். உண்மையில இது ஒரு நடமாடும் தெய்வம். அது எல்லாம் செய்வா. அது என்னென்னு சொல்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. அப்படியான ஒரு தெய்வம் தான் இந்த இதில் குடியிருக்க போகிறா. இருந்ததை பலசான் பண்ணி அந்த இடத்துல இருக்குது. ஒரு அற்புதமான அந்த நான் சொன்னேன் தான், இந்த காரைக்கால் வளாகம்ன்றது ஒரு சித்தர்களும் நடமாடக்கூடிய தெய்வங்களும் வாழுகின்ற இந்த பூமி, இந்த ஆலயம். கணவருக்கு இந்த ஆலயத்தின் இந்த வரலாறுகள் தெரியாது. கணவருடைய இந்த ஆலயத்துக்கு வந்தால் தான் இந்த மகிமை தெரியும். இதில் நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்க போகிறீங்க. வருகிற 29 அதாவது ஜூன் மாதம் 29ஆம் கும்பாவசம் இடம்பெற இருக்கிறது. அப்போது வந்து எல்லா பக்தர்களும் வந்து பாருங்கள் இந்த ஆலயத்தினுடைய மகிமை எப்படி என்றதையும் அற்புதங்களும் இங்கே நிறைந்த இது. உண்மையிலே இறைவனால் தான் இந்த ஆலயம் கட்டப்படுகிறதுன்றதை உண்மையை நான் இங்கே தொடர்ந்து இருக்கிறபடியாக சொல்கிறேன். ஏன்னா எப்படி இங்கே காசு வருது, எப்படி செய்து முடிக்கப்பட்ட வேலைகள் முடிக்கப்படுகிறதுன்றதே எங்களுக்கு தெரியாமல் இருக்க அதிசயமான ஒரு ஒன்றை தான் நான் பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், இது ஆரம்பிக்கும் போது இந்த ஆலயத்தினுடைய நிதி வந்து உண்மையில் ஒரு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை இங்கே அமைப்பதற்கு அந்த அடியவர்கள் வந்து முன்னின்று ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு வேலைகளை தாங்களே பொருட்படுத்தி செய்கின்ற ஒரு அற்புதமான கண்கரியத்தை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் ஒவ்வொரு ஆட்களும் தங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரி அந்த ஆலயத்தினுடைய வேலைப்பாடுகளுக்கு முன்னின்று உழைக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் வந்து கூட குறைய கொடுத்த வேண்டியில்லை, எல்லாரும் சமன். நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் கொடுத்தாலும் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். இது பெரியவன் பணக்காரன் என்று இல்லாமல் ஒரு சாதாரண ஆக்களும் வந்து உங்களால் முடிந்ததை இங்கே கொடுங்கோ. இது வந்து நாங்கள் பெரிய ஒரு அமௌண்ட்டை கேட்கல. உங்களால் முடிந்த உதவி தான். ஒருத்தரை கஷ்டப்படுத்தி இந்த ஆலயம் நாங்கள் கட்டையில் ஆனால் வந்து இந்த உலகம் முடித்து தந்தது அந்த இறைவனுடைய செயல் என்று தான் நான் சொல்லுவேன். நான் அவ்வளோத்துக்கு நான் கண்கூடாக, அதாவது அணுவாக கண்கூடாக பார்க்குறேன் என்ற வகையில் இந்த ஆலயம் வந்து சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தினுடைய
வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் கூட அந்த வேலை நிற்காமல் தொடர்ந்து நடைபெறுறது அற்புதமான. ஆனால் இன்றைய காசு இல்லைன்னு நினைப்போம், ஏதோ ஒரு வழியால் இந்த எங்களுக்கு அந்த காசு வந்து கொண்டு இருக்கும். அப்படியான ஒரு தெய்வ சக்தி கூடின இடம்தான் இந்த காரைக்கால் சிவன் ஆலயத்தினுடைய. இவ்வளவு நாங்கள் யோசிக்கல, இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக அமையும்ன்றதை நாங்கள் யோசிக்கல. ஆனால் இறைவன் அந்த திருவிளையாடல் இதுவும் பண்ணுற மாதிரி சிவனுடைய எல்லாரும் சொல்லுவாங்க, சிவனை கும்பிட்டால் என்று சொல்லுவாங்க. ஆனால் சிவன் தான் இங்கே எல்லாத்தையும் இங்கே செய்து கொண்டு இருக்கிறது நான் கூட அனுபவிச்சிருக்கிறேன். சிவனுடைய செயல்பாடுகளில் இறங்கி நின்றபடியாக நான் சொல்கிறேன். கூரை போட்டு கொண்டிருக்கிற அவர் தான் சீட் வேலையெல்லாம் செய்கிறார். உண்மையில் அவர்கிட்ட தான் நான் இரண்டாவது நெல்லியடியிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கான வேலையை செய்கிறது. உண்மையில் நான் ஆரம்பத்தில் இருந்து வாக்கைக்கில் எல்லோரும் வந்து முதல் நாள் 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக யோசிப்போம், என்னடா இதுக்குள்ள பயந்துருவாங்க இந்த கோயிலுக்கு வந்து. ஆனால் அவைகள் வேலை செய்ய தொடங்கினோன்னு அவைகளை அறியாமலே நாங்கள் சொல்லாத விஷயங்களை தாங்களாகவே முன்னின்று செய்கிற அந்த ஒரு இதை பார்க்கக்கூடியா இருக்கும். உண்மையில் நாங்கள் ஒரு சிறிய ஆலயமாக, ஒரு சாதாரணமான ஒரு ஆலயமாகத்தான் இதை கட்ட இருந்து நாங்கள் ஏன்னா நிதி பற்றாக்குறையில் அந்த வேலையை செய்ய தொடங்கினாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆக்களும் வந்து தங்களோட வேலைகளை பொருட்படுத்தி செய்யும் பொழுது இங்கே வேலை செய்கிற அவ்வளோ பேரும் விசுவாசமாக இந்த ஆலயத்தில் வந்து பணி ஆற்றுறதை பார்க்க இதை எடுத்து செய்கின்ற அந்த கண்ட்ராக்ட் உண்மையில் அவியல் கூட இந்த ஒரு பயபக்தியாக இந்த ஆலயத்தினுடைய வேலைகள் செய்திருக்கிறதை பார்க்க பெரும் சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ வேலைகள் நிறைவுற்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். எப்படி பொருள் வந்ததுன்னு தெரியல. உண்மையிலே அவ்வளோ பக்தர்களும் இங்கே ஆலயத்துக்கு வந்து பண உதவி தருவது தான். அவர்கள் தங்களால் யாருன்னு தெரியாது, தங்களை பேர் சொல்லாமலே பல வேலைகள் பணம் தந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். அதனால் முழு வேலையை முடிவதற்காக இன்னும் கொஞ்சம் பணம் தேவையாக இருக்கிறது. முடிந்தவர்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்யவும். உங்களால் இயலாத உதவிகள் கொண்டு வேண்டாம், உங்களால் இயன்ற உதவிகளை எங்கள் ஆலயத்துக்கு தந்து இந்த கும்பாபிஷேக சிறப்புற நீங்களும் பங்கேற்கணும் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து நீங்களும் பங்கேற்று லீவில் போட்டு வெளிநாடுகளில் இருக்கிறவையெல்லாம் லீவ் போட்டு டேட்டை போட்டு அதான் சொன்னான். ஜூன் 29 கும்பாபிஷேகம், 25 கிரியைகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதனால் உங்களால் முடிந்தால் அதுக்கான பயணச்சீட்டுகளை முன்கூட்டியே பதிவு செய்து வரக்கூடியவர்கள் வரலாம். வந்து இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம்ன்றதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அப்படி நாங்கள் இந்த போவோம், எல்லாத்தையும் காட்டவோ தனவனும் இந்த ஆலயம் இது அப்படி பாருங்கள். இங்கே வைரவ பெருமானுடைய வேலைகளும் கூட சிறப்பான முறையில் கனடாவில் இருக்கின்ற யோகானந்தம் என்ற ஐயா அவர்கள் வந்து திறம்பட கட்டி தந்திருக்கிறார். அவரோட ஃபேமிலி சர்வேஸ்வரனையும் யோகானந்தன் இந்த முழு முயற்சியால் இந்த வைரவர், இந்த அன்னதான மண்டபம், இந்த கோபுரம் முழுக்க அவளுடைய தங்களுடைய பொருட்செலவில் வந்து அதை செய்து தந்திருக்கணும். மேலே வேலைக்கும் ஆரம்பம் வந்து இதுக்கு முழுக்காக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது வந்து யோகாண்ணன். இந்த ஆலயத்தை ஆரம்பிக்கலையே வந்து எங்களுக்கு ஆசி கூறி இந்த ஆலயத்தினுடைய வேலைகளை தொடங்குவதற்கு மூல காரணமாக இருந்தவர் வந்து யோகானந்தம் கனடாவில் இருக்கிறார். அவர் வந்து நின்று பல வேலைகளை இங்கே செய்திருக்கிறார். அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவருடைய பெரும் பங்களிப்பால் தான் இந்த வைரவர், இந்த அம்மன் வாசல் கோபுரம், மற்ற வைரவர் அன்னதான மண்டபம் எல்லாம் அவருடைய பொருட்செலவில் செய்யப்பட்டதும். அவர்களுக்கும் இறையாசி கிடைக்கணும்ன்றதை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல உண்மையில் ஒருத்தர் தொடங்கேக்கில் மனங்கோணாமல் இந்த ஆலயத்தினுடைய வேலைகளை தொடக்குவதற்கு முழு மூச்சாக இருந்தவர்கள் வந்து அவர்கள் மேலே அவர்களுக்கும் இது வேலை அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது உங்காலே மணிக்கூட்டு இந்தாலி மணிக்கூட்டு கோபுரம் அதுவும் இப்போ கட்டி இதானுங்க 2 பக்கம். வெளியே அடிக்கிற வேலையெல்லாம் தொடங்கியாச்சு. அதெல்லாம் பாருங்கள், இந்தாலெல்லாம்
வெள்ளையாடி வருகிறது. சில வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பாக்கூடியா இருக்குது. வெள்ளை அடிக்க போயினோம், அதுக்கான வேலைகள் மொழியை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பாக்கூடியா இருக்குது. தொடர்ந்து நவக்கிரகத்துக்கான வேலைகளை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவக்கிரகத்துக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பாக்கூடியா. எஞ்சாலும் பக்கம் மர வேலைகளும் தொடங்கிட்டு வேலைகள் எல்லாம் நடைபெற்று நவக்கிரகத்துக்குரிய வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படியா இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் போனோம்னா எல்லா ஒற்றை எடுத்து காசு கேமராக்கு முன்னால் வரோம். பச்சை போய் ஒரு வரலாறு கொண்டு வந்து அவங்களோட
இதெல்லாம் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் மலிகான வேலைகள், மர வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சூறாவளியும் பாருங்கள். உள்ளுக்கு இப்படியே போவோம். நாங்கள் கன்னடம் காட்ட போகணும். வேலைகள் எப்படி போகுதுன்னு இப்போ இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க போயினோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்காகத்தான் இப்போ எல்லாம் இதுகள் போட்டு கொண்டிருக்கணும். அதையும் பார்க்கக்கூடிய இதெல்லாம் பெயிண்ட் அடிக்க போயிடும். இதெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க போயிடும். சுவர் வேலையில் தான் பாருங்க. அப்படி வர அழகாக இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்க பெயிண்ட் அடிக்காத கோயில் இடாச்சு. வெளியில் அடிக்கணும். இதுதான் பெயிண்ட் அடிக்க போயிடும். அதேமாதிரி அங்கே கிருஷ்ணனுக்குரிய பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு. முருகனையும் காட்டு மாரியம்மன் கோயில். மாரியம்மனுக்கான அந்த இன்றைக்கு வந்து சீட் ஏற்ற போயினோம். இப்போ கூரை போட்டுட்டுனா இனி சீட் இன்றைக்கு ஏற்றுறது. அதையும் காட்டுறேன். இன்றைக்கு வேலைகள் அப்படி அப்படி நடந்து சீட்டெல்லாம் ஏற்ற போயிடும். அதையும் நான் காட்டுறேன். இந்த மாரியம்மனும் இன்றைக்கு சீட் ஏற்றி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு எல்லாம் ஏற்றி போடுவினோம். இதுக்கெல்லாம் வேலை இருக்குது. கன வேலை இருக்குது. பூச்சி வேலைகள் நடக்குது. பூச்சி வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு போட போயினோம் மாரியம்மன் கோயிலுக்கு. மாரியம்மனுக்கு சீட் போட போகணும். மரத்தேப்பு கோயிலை பாருங்கள். எப்படி அழகான ஒரு கோயில் ஒன்று வரப்போகுது. கோயில் பின்பக்கம் பாகுடியாக இருக்கும். காரைக்காலனுடைய மாரியம்மனுக்கான சீட் கொழுவுற வேலையில் போய்கொண்டிருக்கிறத பாகுடியாக இருக்குது. இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறத பாகுடியாக இருக்குது. இதில் சீட் போட போயும். சீட் போட்டு கொண்டு இருக்கவேன் பாகுடியா. ஜாமன் பெயிண்ட் எல்லாம் வெள்ளை அடிக்கணும். இப்போ வெள்ளை அடிக்கணும் அடிக்கணும். நிறைய ப்ராப்ளம் தான் பெயிண்ட் அடிக்க போயிடும். நல்லா வேலையை நடைபெற்று கொண்டிருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இருக்குது.
கிருஷ்ணன் அதோட சிக்கெல்லாம் அடிக்க போயினோம். இப்போ இப்படி வந்து இப்படி பார்வையாக இருக்கும். முருகன் இருக்கு. இதெல்லாம் அந்த இது வந்து வயசெல்லாம் அடிக்கிறதுக்குள்ளாது. எல்லாம் அம்மலியே எல்லாம் வேலை நடைபெற்று கொண்டு ரூமுக்கான அந்த கோப்பு சொல்லி நவக்கிரத்துக்கு வேலையில் நவக்கிரக சுவர் தூண்களை பாருங்கள் எப்படி வேலைப்பாடுகள் அந்த வேலைப்பாடு தூண் வேலைப்பாடு ஏன்னா வேலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ நவக்கிரகத்துக்குரிய வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவக்கிரகத்துக்குரிய வேலை இது வந்து நவக்கிரகத்துக்கு வைக்கிற மேலே வைக்கிறதுக்கான நவக்கிரக சிலைகள் வந்து இங்கே இருக்குது. பார்க்கக்கூடியதாக இருக்குது நவக்கிரகத்துக்கு வைக்கிற சிலைகள். மணிக்கூட்டுக்கான வேலையை நடைபெற்று கொண்டிருக்கிறோம். பூசி நம்ம மணிக்கூட்டு கோபுரம் எல்லாம் பூசி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேலைகள் வந்து முன்பு நடைபெற்று கொண்டிருக்கிற காட்சி பார்க்கக்கூடியதாக இந்த வேலையெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதே பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆலயத்தினுடைய முழு இடங்களை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். உண்மையில் எவ்வளோ வேலை இருக்குது, இன்னும் எவ்வளோ வேலை செய்ய வேணுமன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த எப்படியான ஆலயம் இப்போ இருக்கிறதுன்றதையும் பார்த்துருக்கீங்க. உண்மையில் உங்களுக்கு நாங்கள் அந்த ஆலயத்தினுடைய கணக்கிலக்கம் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன்னு அதில் அவருடைய டெலிஃபோன் நம்பரையும் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு அந்த ரிசிப்ட் அதாவது போட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு வாட்ஸ்அப் மூலம் அந்த டெலிஃபோன் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் உரிய உங்களோட வாட்ஸ்அப்புக்கு மீண்டும் அந்த காசு வந்ததுக்கான ரிசீட் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். அது அவர்கள் ஒழுங்கான முறையில் இப்போ செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கான ரிசீட்டு வந்து உங்களுக்கு தருவினம். நான் இதில் போட்டிருக்கிற அந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற அந்த கணக்கிலக்கத்துக்கும் டெலிஃபோன் நம்பரும் போட்டிருக்கிறேன். அதை ரெண்டையும் பார்த்துட்டு நீங்கள் அவைகளுக்கான இது அனுப்பிவிட ரிசிப்டை அவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அவர்களான ரிசிப்ட்டுகள் வந்து உங்களுக்கு பட்டிச்சீட்டு வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் கேட்டுக்கொண்டு வருகிற ஜூன் மாதம் 29 கும்பாவசம் இடம்பெற இருக்கிறது. 25 மாலை கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு 29 ஜூன் மாதம் 29 கும்பாவசம் வெகு சிறப்பான முறையில் இங்கே இடம்பெற இருக்கிற அற்புதமான காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது.
நீங்கள் வந்து ஆலயத்துக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.